என்ன கூத்துங்க, கடந்த காலத்தை தமிழ்நாட்டில் ஆண்டாங்க பாருங்க, அவங்களுக்கு பிரச்சனை தெரியும். காவிரி சிக்கலா, முல்லை பெரியாரா, பாலாரா, பிரச்சனை தெரியும். ஆனா தீர்வை பெற்று தர மாட்டாங்க. நாம ஒரு பிரச்சனையை சொல்லி நம்ம கோரிக்கை வச்சோம்னா அந்த கோரிக்கையை நிவர்த்தி செய்ய மாட்டாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க, அலட்சியப்படுத்துவாங்க, துச்சம்னு கருதுவாங்க. ஆனா இப்ப ஆளக்கூடிய பிரச்சனை ஆட்சியாளர்களுக்கு ஒரு பிரச்சனையை சொன்னா அந்த பிரச்சனையே தெரியாது. காவிரி வரலங்கன்னா ஏன் என்னாச்சு, இந்த பொம்பளை ஏன் வரமாட்டேங்குது, இவ்வளவுதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு புரிதல். தமிழ்நாட்டுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் ஒருத்தர் வாச்சிருக்காரு பாருங்க. தமிழ்நாட்டு நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் என்ன சொல்றாரு, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போறத திருவிழா போல கொண்டாடுங்கள். யார் சொல்றா? நீர்வளத்துறை அமைச்சர். காவிரி படுகையில குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படணும். மேட்டூர் அணை திறக்கப்படல, குறுவை சாகுபடி பொய்த்து போனது. 1,00,000 ஏக்கர் பாசன பரப்பு குறைந்து போனது. மக்கள் கேட்கிறான், தண்ணியை திறந்து விடுங்க, ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு. மேட்டூர் அணைக்கு தண்ணியை திறந்து விடல கர்நாடகா. அப்ப போராடி அந்த தண்ணீர் திறப்பை சாத்தியப்படுத்தி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணி ரிலீஸ் ஆக போகுது. தண்ணி ரிலீஸ் ஆகிறத திருவிழா போல கொண்டாடுங்கள் என்று நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் பேசியிருந்தால் நீ சரியான அமைச்சர். ஆனா என்ன சொல்ற, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது, அதை கொண்டாடுங்க.